நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரிலாம் உழைக்கும்னு சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இப்பொழுது அரசு பதவி ஏற்றதுக்கு பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராரு. அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்திகள் வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. குறிப்பாக அந்த டாஸ்மார்க் 717 டாஸ்மார்க்கு உடனடியாக மூடுவதற்கான ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிறப்பித்த முதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு 60 டாஸ்மார்க்குகளை மூடியிருக்காங்க. ஸோ இப்படி சில நலத்திட்டங்களை செய்வார்கள் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த தாவேக்காவோட ஆட்சியில் தமிழ்நாட்டில் சில நலத்திட்டங்களை செய்வார்கள். இதுவரைக்கும் இருந்த அந்த ஃபார்மெட்டே இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிறனால அவர் ஒரு சில நலத்திட்டங்களையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்னு அவங்களை நம்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்பி ஒரு கோரிக்கையை இந்த காணொலி வாயிலாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பல ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகள், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஏன் காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் இருந்தே அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்துட்டு வருது. அந்த கோரிக்கையை தான் நம்ம இன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம அந்த காணொலி மூலமாக வைக்கிறோம். ஏன்னா அவர் அவருடைய பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது நம்மளுடைய ஆட்சி யார் மாதிரி இருக்கும் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். திருநெல்வேலியில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசும்போது நம்மளுடைய தாவேக்காவோட ஆட்சி யார் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி நம்மளுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரிலாம் உழைக்கும்னு சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி. அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சொந்த கிராமம் இருக்கக்கூடிய அந்த பசும்பொன் இருக்கக்கூடிய அந்த மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம், அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை அந்த குடிநீர் பிரச்சனை. குடிநீர் எவ்வளவு முக்கியமான ஒரு காரணி, மக்களோட அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த குடிநீர். இந்த குடிநீர் இல்லாமல் அந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அவர்கள் அந்த தண்ணிக்காக கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரம்லாம் போய் தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆண்களும் பெண்களும் தள்ளுவண்டியில் போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஒரு வறண்ட பூமியாக இருந்திருக்கு. அதன் பிறகு மிக அதிகமான வெப்பமயமாதல் அதால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிடுச்சு. கடல் தண்ணீர் நிலத்தடி நீர் கீழே போனதுனால கடல் நீர் உள்ள நல்ல தண்ணியும் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. இதனால் பல இடங்களில் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்து ஒரு தண்ணி இல்லை கிடைக்க முடியாத குடிக்கிறதுக்கு கூட லாய்க்கற்ற சூழ்நிலையில் அங்கே நிலத்தடி நீர்கள் மாறிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்குது. விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரமே அங்கே இல்லை. விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 3 போகம் விவசாயம் பண்ணுவாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 போகம் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கே அங்கே நீர் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்படிலாம் பல பிரச்சனைகள், குறிப்பாக அங்கே பல பிரச்சனைகள் இருந்தாலும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக கண்மாய்கள் தூர் வாராமல் இருக்குது. குறிப்பாக கூத்தன் கால்வாய் பாருங்கள். இந்த கூத்தன் கால்வாயால் பயன்பெறக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர், கமுதி, திருவாடானை, பள்ளிமடம், ராமநாதபுரம், இப்படி பல கிராமங்கள் இந்த கூத்தன் கால்வாயால் பயன்பெற்றுட்டு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த கூத்தன் கால்வாயோட நிலைமையை போய் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் எங்கே பார்த்தாலும் கருவேல மரங்கள் சூழ்ந்திருக்கு. அங்கே சரியாக தூர்வாரப்படாமல், சரியாக பராமரிக்கப்படாமல் இந்த கூத்தன் கால்வாய் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் கூத்தன் கால்வாய் இன்றைக்கி பயன்படுத்த முடியாமல் பயன்பாட்டிலே இல்லாத ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. ஸோ அங்கே பல திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தினாலும் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு பேச்சளவில் சொல்கிறாங்க, அரசாங்கம் அங்கே பல திட்டங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், இந்த திட்டம்லாம் கொண்டு வந்தாலுமே அங்கே முறையாக இன்னும் மக்களுக்கு தண்ணீர் போய் சேரலை அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அரசாங்கங்கள் திட்டங்களை அமல்படுத்துகிறாங்களா, இல்லை அதை முறையாக செயல்படுத்துகிறாங்களா, அரசாங்களோட திட்டம் மக்களுக்கு இன்றைக்கி முழுமையாக போய் சேரலை அப்படிங்கிறதான் இதில் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. ஏன்னா தண்ணீர், இப்போது தண்ணி கிடைச்சாதானே மக்கள் அடுத்த கட்டமான வாழ்வாதாரத்தை நோக்கி சிந்திக்க முடியும், அவர்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்க முடியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வீடு இருக்கப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் காரும் தான் அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே தண்ணி எவ்வளோ பெரிய அத்தியாவசியமான ஒரு தேவை, அதை முதல்ல பூர்த்தி செய்யணும். நீங்கள் சொந்தமாக வீடு குடிக்கிறீங்களோ இல்லையோ, கார் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மக்களுக்கு விவசாயம் பண்ணுவதற்கும் குடிப்பதற்குமான தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, ரொம்ப மிகவும் ஒரு தண்ணிக்காக அவ்வளோ பாடுபட்டு வராங்க.
இப்போ வந்து இது மே மாதம், மே ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமான வெப்பமுள்ள நாட்கள். இந்த மாதங்கள்லாம் கடக்கிறதே வந்து அக்னி நட்சத்திரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், கடக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வந்து மாறணும். இதற்கான உடனடியான தேவை வந்து உடனடியான விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் செய்யணும். பல திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம். அதற்கு முன்னாடியாக மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் தமிழ்நாட்டில் தவிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்துக்கு முதல்ல கவனத்தை வந்து செலுத்தணும் தமிழக அரசு அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா குடிநீருக்கே வந்து 4 புறம் குடிநீருக்காகவே தேடி அங்கே 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் தண்ணிக்காகவே போய் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வேலை வாய்ப்பு அவர்களோட வாழ்வாதாரத்திற்காக அவங்க வந்து உழைக்கிறதுக்கான நேரம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தான் வேலைக்கு இருக்காங்க. அதிகமான பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் வந்து ஒரு இடமும் வந்து அவர்களோட விவசாய நிலத்துக்கும் போதிய வந்து வருமானம் இல்லை. விவசாய நிலங்களாக இருந்தால் அது சரியான ரேட்டுக்கு போகிறதில்ல. சொந்த இடங்கள் இருந்தால் கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப மிகவும் சீப்பாக தான் கேட்கப்படுது. ஸோ இப்படி அந்த மக்களோட வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி அவ்வளோ வந்து மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில் வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது. அவர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து செய்யணும். குறிப்பாக வந்து மாற்றுப்பயிர், அதாவது வெப்பமான சூழ்நிலையில் விளையக்கூடிய அந்த பயிர்களை வந்து மக்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு மக்களை வந்து ஊக்குவிக்கும். கம்பு, சோளம், குதிரைவாளி, மரவள்ளி, அதன் பிறகு பேரிச்சம்பழம், இந்த பேரிச்ச மரம், இந்த மாதிரியான விவசாயங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து அதிகமாக செய்யலாம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு மக்களுக்கு வந்து அதுக்கான திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். சீமக்கருவேல மரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் தான். சீமைக்கருவேல மரத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இன்றைக்கி நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாலே சீமக்கருவேல மரத்தால் என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த சீமக்கருவேல மரத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து முன்னின்று அவர்களே வந்து சொந்தமாக வந்து ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களே கருவேல மரத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொந்தமாக அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த கருவேல மரத்தெல்லாம் சொந்தமாக அழிக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு பல இடங்களில் வந்து தூர்வாரி இருக்காங்க. பல கிராமங்களில் அதிகமாக கருவேல மரம் இருந்த இடங்கள்லாம் வந்து அழித்து தரமட்டமாக்கி நீர்வழி பாதைகள்லாம் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் பல ஆறுகள்லாம் வந்து கருவேல எங்கே பார்த்தாலும் கருவேல மரமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஆறு இருந்த இடம், அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த வைகை டேமில் இருக்கக்கூடிய நீர் வந்து வேஸ்ட்டாக போகிற நீரெல்லாம் வந்து குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து கொண்டு வரப்பட வேண்டும். அது வந்து சரியாக சேமிக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எல்லா ஊர்கள்லேயும் வீடுகள்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு திட்டங்கள் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி மழைநீர்கள் வந்து அதே மாதிரி கடலில் வந்து கலக்காமல் அது முறையாக சேமிக்கப்பட வேண்டும். ஒரு துளி நீர் கூட வந்து கடலில் போய் கலக்காமல் அது சேமிக்கப்பட்டு அந்த மக்களோட பயன்பாட்டுக்காக அது வந்து கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கண்மாய் இதெல்லாம் வந்து முக்கியமாக தூர்வாரப்பட்டு அந்த மக்களுக்காக அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அங்கே நிறைய கண்மாய்கள், அதாவது அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்த மன்னர்கள், சேதுபதி மன்னர்களாக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அந்த மக்களுக்கு வந்து கண்மாய்கள் வந்து அதிகமான கண்மாய்கள் வந்து அங்கே இருந்திருக்கு. அதாவது சங்கரதேவன் கால்வாய், அதுக்கப்புறம் கூத்தன் சேதுபதி கால்வாய், அதுக்கப்புறம் நாராயணன் கால்வாய், இந்த மாதிரி பல கால்வாய்கள் வந்து அங்கே இருந்திருக்கு. மன்னர்கள் காலத்தில் இருந்தே அவர்கள் வந்து மக்களுக்காக வந்து அதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் முறையாக இருந்தாலே இன்றைக்கி வந்து அது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கருவேல மரம், கருவேல மரங்கள் சூழ்ந்து அந்த நீர் வந்து சரியான ஒரு போக்குவரத்து இல்லாமல் அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காடாக மாறிப்போச்சு. ஸோ அது சரியாக முறையாக தூர்வாரப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் செய்யணும். வெளிப்படையாக வந்து சில திட்டங்களை அரசாங்கம் தாவேகா கட்சி முதல்வர் விஜய் அவர்கள் சில திட்டங்களை அறிவித்தாலும் இதற்கான திட்டங்களை வந்து முறையாக அவர் வந்து கவனிக்கணும். அதற்கான உரிய அதிகாரிகளை வந்து நியமிக்கப்பட வேண்டும். இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வந்து விஜய் அவர்கள் வந்து செவிசாய்க்க வேண்டும். இது வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது ரொம்ப நாளாக அந்த கோரிக்கை இருக்குது. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து செழிப்பாக மாறுவது வந்து விஜய் அவர்களுடைய, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை யாருமே வந்து காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. விஜய் அவர்கள் இந்த மக்களோட ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து செழிப்பாக மாற்றினார் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி பெண்ணிக்கு இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய ஒருவராக இன்றைக்கி அந்த மக்களால் வந்து பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் இந்த மக்களால் வந்து பார்க்கப்படுவார். ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் நீங்கள் பேசியிருந்தீங்க. அது உண்மை அப்படின்னா அந்த அவர் பிறந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நீர் ஆதாரத்தை வந்து பெருக்குவதற்கான ஒரு வழியையும் வழிமுறையையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த காணொலி வாயிலாக
நான் கேட்டுக்க. முக்கியமாக காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம், அதன் பிறகு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், அதன் பிறகு அந்த கூத்தன் சேதுபதி கால்வாய், இது எல்லாமே வந்து தூர்வாரப்பட்டு மக்களுக்கு வந்து அந்த நீர் வந்து கிடைப்பதற்கான ஒரு வழியை வந்து உறுதி செய்ய வேணும். ஏன்னா அந்த மாவட்டம் வந்து கடற்கரை மாவட்டமாகவும் மிகவும் கடைசியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது, ஒரு நீர் வந்து குடிநீர் வந்து போய் சேரும்போது பைப் வழியாகவோ போய் சேரும்போது கடைசியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீர் கிடைக்க மாட்டுது. மற்ற இடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கடைசியாக இவர்களுக்கு வரும்போது அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அங்கே அவர்களுக்கு கடைசியாக இருப்பவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அதை வந்து உறுதி பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம நீர் வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னா அது எல்லா பகுதிகளுக்கும் பிரிஞ்சு போய் கடைசியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ கடைசியாக இருக்கிறதுனால அது வந்து அந்த மக்கள் செய்த பாவமா? ஸோ அந்த மக்களுக்கு வந்து இந்த தமிழக அரசு புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் மீது அதிகமான ஒரு கவனத்தை வந்து செலுத்தணும். இன்றைக்கி நம்ம போய் பார்த்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நுழைஞ்சாலும் எங்கே பார்த்தாலும் சீமை கருவேல மரமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலுமாக சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு அந்த மக்களோட விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் அங்கே வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்க வேண்டும். தமிழக முதல்வர் வந்து அதற்கான பணிகளை வந்து செய்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். துரிதமான அதற்கான பணிகளை அவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய கோரிக்கைகள் அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பாக அவரோட பிரச்சார காலகட்டத்திலலாம் வந்து விஜய் அது செய்வாரா இது செய்வாரான்னு கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் அதே நம்பிக்கையோடு தான் விஜய் அவர்களை நம்பி இந்த கோரிக்கையை விஜய் பண்ணுவார் அப்படின்றது தான் நாங்கள் வந்து நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா பாண்டியன். ஜெய் ஹிந்த்.